வாசல் இருக்கக்கூடிய கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள். மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது, கல்லறையிலே அடைக்கப்பட்ட கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய சம்பவத்தை குறிக்கிறது. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் மரணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை தேடி போனார்கள், மாறாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். மரணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை தேடி போனவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு காணப்பட்டது. மரித்த இயேசுவை பார்க்கவில்லை, மாறாக ஜீவனுள்ள தேவனை பார்த்தார்கள், தேவ தூதனை பார்த்தார்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனவே கல்லறையில் நடுவில் கர்த்தரை தேடினார்கள். ஆனால் கல்லறையின் நடுவிலே இல்லை, அவர்கள் உயிர்த்தெழுந்தவர்களின் நடுவிலே இருக்கிறார். பேசலாம். எனவே மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாயோ, ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை நமக்குள்ளே பெருகுதே. பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப மரித்த இயேசுவை தேடி போகும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவர்கள் மரித்தவர்கள் மத்தியிலே இல்லை. மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறிடத்திலே வந்து, இங்கே பார்க்கும் பொழுது ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறது, சாபோத். அப்போ சனிக்கிழமை சாபோத் ஓய்வு நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நாள். அங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தை வாசனை உள்ள சரீரமாக 3 நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது சரீரம் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை, இப்பொழுது கண்டிப்பாக நாறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். எனவே அந்த வாசனை திரவியங்களை, வெள்ளை போலம் வாசனை திரவியங்களை சுகந்த வர்க்கம் விடும்படியாக, சாம்பிராணி போடும்படியாக ஏதோ ஒரு வாசனை கலப்ப வேண்டும், அந்த நறுமணமாக ஒரு நல்ல ஒரு வாசனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள் பெண்கள் தைரியம் கொண்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, வாரத்தின் முதல் நாள் சண்டே முதல் நாளில் கல்லறை இடத்துல போகிறார்கள் கர்த்தரை காணும்படியாக. அந்த பாடிக்கு இப்போ ஒரு வாசனையை அந்த இடத்துல அந்த கல்லறையில் அந்த குகையில் அந்த நாட்களில் பார்க்கும்போது யூதர்கள் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு குகையை வாங்கியிருப்பாங்க. ஆபிரகாம் ஒரு குகையை வாங்கியிருப்பார். ஆபிரகாமுடைய குகையில் தான் அவருடைய மனைவி, அவருடைய சந்ததியெல்லாம் அடக்கம் பண்ணப்படுவார்கள். அப்போ அவங்க பார்க்கும்போது ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு குகையை வாங்கியிருப்பாங்க செல்வந்தர்கள். இங்கே இயேசுக்கு பார்க்கும்போது அரிமத்தான ஊரானாகிய யோசேப்பு, அவர் அந்தரங்க சீசர். அப்போ இயேசுவை பின்பற்றுகிறான், ஆனால் பப்ளிக்காக பின்பற்ற முடியலை. இன்றைக்கும் பல சீக்கிரட்டாக கிறிஸ்துவை பின்பற்றுவது போல பிரபலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் மாறாக ரகசிய கிறிஸ்தவனாக யார் இருந்தார் அப்படின்னா, அரிமத்தி ஊரானாகிய யோசேப். அவர் தான் பிலாத்துட்ட போய் இயேசுவின் பாடியை கொடுங்க அப்படின்னு தைரியமாய் வாங்கினவன். இப்போ அவனுடைய சொந்த கல்லறை, அவனுக்காக அவன் குடும்பத்துக்காக வாங்கப்பட்ட கல்லறை. அந்த கல்லறையிலும் ஆண்டவர் வந்து யாரோ ஒரு ஆள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு போகல, அங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக தான் விரும்புகிறார். ஆமாம், அதனால தான் எப்போவுமே முதற் காணிக்கை, முதற் பலி, முதற் கனிகளை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் தேவனுக்கு நாம் எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது ஸ்தோத்திரம், முதலாவது காரியம். ஆமாம், எங்குமே அவரை முன்னாய் வைக்கும் பொழுது நாம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் பிரியமானவர்களே. அப்பொழுது சனிக்கிழமையே ஆயத்த நாளில் எல்லாம் ரெடி பண்ணிட்டான். ஆமாம், அந்த வாசனைகள்லாம் வாங்கும்படியாக அவர்கள் ஆயத்தமாக்கிட்டார்கள். இப்போ பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது, அப்போ சன் ரைஸுக்கு முன்பாகவே, சூரியன் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா, கல்லறையில் இருக்கக்கூடிய இயேசுவை தேடி போனார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள்லாம் பயந்திருந்தார்கள், சீசர்கள் பயந்திருந்தார்கள், ஆண்கள் பயந்திருந்தார்கள். ஆனால் பெண்கள் தைரியமாய் போகும் பொழுதுதான் பெண்களுக்கு கர்த்தர் ஒரு காட்சியை கொடுக்கிறத பார்க்குறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் தேவனை சந்திக்க வேண்டும் என்கிற துணிவு தான் நம்மை வாழ வைக்கும் பிரியமானவர்களே. தேவனை எப்படியாவது சந்திக்க வேண்டும், அவரை எங்கு காணலாம், அவர் எங்கு அவரோடு பேசலாம் என்று நாம் தைரியம் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்போ தைரியமாக போகிறார்கள். போகிற வழியில் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே போகிறார்கள். போகும் வழியில் சில காரியத்தை பேசிக்கொண்டிருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு, வாசனை திரவியங்கள் ரெடி ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே ரெடியாக்கப்பட்டது. ஆனால் ஒன்று ரெடியாக்கப்படவில்லை. என்னவென்றால், கல்லறையில் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. அது 4ஆம் வசனம். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அப்போ ஒரு பெரிய கல்லை வைத்து குகையை மூடி வைத்திருந்தார்கள்.
நம்ம மத்தையில் பார்க்கும் பொழுது அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஜோல்ஜரு, ஆமாம், ரோமபுரி ஜோல்ஜரு, அதுக்கப்புறம் பரிசேயர் கூட்டங்கள்லாம் அந்த கல்லறையை முத்திரை போட்டு, ஆமாம், அது காவல் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அது மிகவும் பிரம்மாண்டமான கல்லாக இருந்தது. இவருடைய கேள்வி என்னன்னா, கல்லறையின் வாசல் இருக்கக்கூடிய கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான்? இந்த காலை வேளையில் நமக்காக இந்த பிரச்சனை யார் கையாளுவான்? இந்த பிரச்சனை பெரியதாக இருக்கிறதே. நம்முடைய சிந்தையில் ஒரு பெரிய கல் இருக்கு பிரியமானவர்களே. நம் சிந்தையிலும் அப்பப்போ ஒரு பெரிய கல் உண்டாகுது. என்ன கல் அப்படின்னா, என் எதிர்காலம் என்ன என்கிற ஒரு கேள்விக்குறிங்கிற ஒரு பெரிய கல் அது நம்முடைய மனதில் உண்டாகி கொண்டிருந்தது. ஏன் உண்டாகுது என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை சில நேரம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது, நமக்குள்ள ஆவிக்குரிய சோர்வு வரும்பொழுது அது இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. ஆமாம், எலியாவுக்கே ஒரு ஆவிக்குரிய சோர்வு உண்டானது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின தேவ மனுஷன், ஆமாம், ஒரு 850 பாகால் தீர்க்கதரிசியை கொன்று குவித்த மனிதன். ஆனால் அவருக்கு ஒரு சோர்வு உண்டாகிறது. ஒரு மரண சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு சோர்வு உண்டாகி, ஆமாம், எங்கே போய் படுக்கிறார் அப்படின்னா, ஆமாம், அந்த சூறைச்செடி நடுவே, சூறைச்செடி, அந்த சப்பாத்தி கள்ளி செடியில், ஏன்னா வனாந்திரத்தில் வேறு எந்த செடியும் இருக்காது. இப்போ வனாந்திரத்தில் இந்த சப்பாத்தி கள்ளி செடியுடைய நிழல் கொஞ்சம் போல இருக்கும். அதில் படுத்துட்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி கொண்டு ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஏன் என்றால் மனதில் ஒரு பெரிய கல் இருந்தது பிரியமாவுல. அந்த கல் அப்பப்போ நமக்கு வருது, ஆமாம், மற்றவர்களுக்கு வருது. அப்போ அந்த கல், பெரிய கல் இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பவே இல்லை. சீசர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பவே இல்லை. இதில் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் கடிந்து கொள்கிறார். அப்படி அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். இந்த நாளில் நம்முடைய அவிசுவாசத்தை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். ஏன் கடிந்து கொள்கிறார்னா, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார். ஆனால் நமக்குள்ள சில நேரம் பார்க்கும்போது இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவன் நம்பிக்கை உண்டாகிறது. அந்த பெரிய கல், ஆமாம், அது மனதுக்குள்ளே கிடக்கு. பிஸ்னஸ் டெவலப் ஆகுமா ஆகாதா, என் பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், இந்த சில எதிர்பார்ப்புகள்லாம் பார்க்கும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகலான்னு சொல்லி பல குழப்பங்கள் உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இதில் தேவன் பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஏற்கனவே அந்த கல் நகற்றப்பட்டு விட்டது பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். கையவர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அப்போ இவர்கள் வழி நடுகே அந்த எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது. சாம்பிராணி உண்டு, வாசனை திரவியங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லைன்னா, கர்த்தரை பார்க்கக்கூடிய சந்தோஷமும் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. கர்த்தரை பார்க்க வேண்டிய சந்தோஷம் உண்டு. ஆனால் இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, நமக்காக எவன் அந்த கல்லை தள்ளுவான்? ஏன்னா ஜென்ஸ் இல்லை. அப்போ ஆண்களை கூட கொண்டு வரவில்லை, எல்லாமே லேடிஸாக, பெண்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ லேடிஸ் கூட்டம் தான் இருக்குது, ஜென்ஸ் இல்லை, ஆண்கள் இல்லை. எனவே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நமக்காக எவன் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று சொல்லும் பொழுது, தேவன் ஏற்கனவே அந்த கல்லை புரட்டி தள்ளி வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சில கல் வந்து பார்க்கும்போது பெரிதாக இருக்கிறது, சில கல் தடையாக இருக்கிறது, சில கல் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. சில கல்லை வந்து நம்ம சோத்திரம் அதை உடைக்கணும். சில கல் வந்து கடினமான இருதயமாக இருக்கிறது. சில நேரம் ஜெபிக்கும் பொழுது பதில் வராமல் இருக்கு. இதெல்லாம் கடினமான கல், அதை உடைக்கணும் இயேசுவின் நாமத்தினால. சில நேரம் ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிறாரு, சில நேரம் 10 அதிகாரம் படித்தாலும் கர்த்தர் பேசவே இல்லை. அந்த கல்லை உடைக்கணும் பிரியமாவுல. ஆமென். அந்த கல் மனதில் உண்டாயிருக்கிறது. அந்த மனதில் கூடிய அந்த கல்லை உடைக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். அங்கே பார்க்கும்போது வழியில் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த காரியம் என்னவென்றால், நமக்காக யார் அந்த கல்லை தள்ளுவான்? ஆமாம், நமக்காக யார் இந்த உதவி செய்யக்கூடும்? யார் நமக்கு நன்மை செய்வார்கள்? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற பிரதர், அருமையான சகோதரி, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு நன்மை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். அப்போ 3வது வசனம் வாசிக்கும் பொழுது, நமக்காக யார் இந்த கல்லை தள்ளுவார் என்று பேசும் பொழுது 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த கல் பெரிதாக இருந்தது, அது ஏற்கனவே அது தள்ளப்பட்டிருந்ததை பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே உன் பிஸ்னஸில் சில கல் இருக்குது, ஆமாம், உன் குடும்பத்தில் சில கல்லுகள் இருக்குது, உன் மனதின் அறையில் சில கல் இருக்குது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார். அந்த கல்லை தள்ள தேவ தூதனை அனுப்புவார். அவர் தூதனை அனுப்பவே போதும், அந்த பிரம்மாண்டமான கல் நிச்சயம் அகன்று போகும். அந்த கல் என்பது அவிசுவாசத்தை குறிக்கிறது, நம்பிக்கை இன்மையை குறிக்கிறது, தரித்திரத்தை குறிக்கிறது, போராட்டத்தை குறிக்கிறது. இதெல்லாம் அந்த கல்லை இந்த நாளில் கர்த்தர் அகற்றுகிறார். தீர்க்கதரிசனங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ சந்திக்கிறார்கள். அப்போ பார்க்கும்போது வாசிக்கிறேன், அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அந்த வாலிபனை ஏஞ்சலை குறிக்குது, தேவ தூதனை குறிக்குது. ஆமாம், அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள்
தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அப்போ சொல்லும்போது இன்னும் கண்டினியூ 7ஆம் வசனம் வரை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ சொல்லும்போது அவர் இங்கே இல்லை பிரியமானவனே. ஆமாம், கல்லறையில் போய் பார்க்காத இயேசுவை எங்கே போய் பாருன்னா, ஆமாம் உள்ளுக்குள்ளே பாரு, உயிரோடு இருக்கக்கூடிய மத்தியில் போய் தேடுங்கள். அவர் சொல்கிறத பார்க்குறோம். அவர் இங்கே இல்லை. நீங்கள் போய் சீசருக்கு சொல்லுங்க, பேதுருவுக்கும் சொல்லுங்க. ஏன்னா பேதுரு வந்து பார்க்கும் பொழுது அவரை மறுதளித்தார். ஆமாம், யூதாஸ் காரியத்து ஆமாம் இயேசுவை காட்டி கொடுத்தார், தவறான முடிவெடுத்து விட்டார். அப்போ பேதுரு அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடாது. எனவே சீசருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம். சீசருக்கு சொல்லுங்க, பேதுருவிட்டும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு முன்பாக எங்கே போகிறாருன்னா கலிலேயாவுக்கு போகிறார், உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொன்னதை பார்க்குறோம் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஏன்னா எங்கே எப்போதும் கலிலேயாவை விரும்புவார். அந்த கலிலேயா கடற்கரையில் எப்போதும் இயேசு பிதாவோடு அந்த கனெக்டிங்கில் இருக்க விரும்புவார். இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை விரும்பினதுனால தான் சில கல்கள் அவருக்கு வந்தது. ஆனாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். பிதா அற்புதங்களை செய்து இயேசுவை வழிநடத்தினார் பிரியமானவர்களே. எனவே இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தூதன் அற்புதமாய் ஒரு வார்த்தை சொல்கிறது, பயப்படாதிருங்க. ஆமாம், பயப்படாதீங்க. ஆமாம், பிரச்சனை அழுத்துதா, பயப்படாதீங்க. போராட்டம் அழுத்துதா, பயப்படாதீங்க. இது என்னமா முடியுமா என்கிறதா, பயப்படாதீர்கள். எப்பொழுது தேவதூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள். ஆமாம், ஏசியாவில் வாசிக்கும் பொழுது திருசி புத்தகம் ஏசியாவில் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதே. முதல்ல பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே. எல்லா இடத்துலையும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த உலகம் உன்னையும் என்னையும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் உன்னையும் என்னையும் இன்னும் பயத்துக்குள்ளாக திகிலுக்குள்ளாக கடந்து போ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய தீர்க்கமான வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவரோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். பிரைஸ் தி லார்ட். எலிசாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமாம், எலிசாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. எலிசாவை பிடிக்கணும்னு சொல்லி பக்கத்தில் ராணுவம் வருது, சீரியா ராணுவம் வருது. ஏன்னா எலிசா இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். எலிசா இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது யார் அவன், நம்ம போகிற இடமெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான். நம்ம ஒரு படையை ஆயத்தமாக்கி எப்படியே இஸ்ரவேல் அடிக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ஏதோ ஆமாம் நம்ம படையை காலி பண்ணிடுறாங்க. யாரா அவன் சொல்லும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான். யார் சொல்கிறான்னா, சீரியாவில் அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறான், அமைச்சரை பார்த்து சொல்கிறான், அமைச்சர்கிட்ட சொல்கிறான், யாராவது உளவாளி இருக்காங்களா, ஸ்பை இருக்கானா, மொசாட்டு இங்கே இருக்காங்களா, யாரோ இங்கே இருக்காங்களா, நம்ம இங்கே பேசக்கூடிய காரியமெல்லாம் அங்கே போகிறதே என்று சொல்லும் பொழுது அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை, சிறிய நாட்டு அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை, இல்லை ராஜாவே, நீ பள்ளி அறையில் நீ ஒன்று மனைவிட்டு பேசினா கூட அந்த காரியத்தை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்திடுவார், எலிசாவுக்கு வெளிப்படுத்திடுவார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் சொல்லும் பொழுது முதல்ல அவனை பிடிங்கிடான்றான். முதல்ல அவனை பிடிங்கிடா. ஆமாம், எல்லா காரியத்தையும் கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்தும் பொழுது எலிசாவை பிடிக்க போகிறேங்கிற காரியத்தை வெளிப்படுத்த மாட்டாரா? நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஆமாம், இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வாருங்க, நிச்சயம் வெளிப்படுத்துவார். இப்போது எலிசாவை பிடிக்கிறதுக்காக அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த தோத்தான் ஜெயிச்சான்ல தோத்தான், அந்த தோத்தான்ங்கிற ஊரை பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய பாளையத்தை இறக்கி விட்டார்கள். பல இராணுவ வீரர்களை இறக்கி விட்டார்கள். பயங்கரமான மிலிட்ரி போர்ஸ் இறக்கிட்டான். யார்? சிறிய நாடு. முதல்ல எலிசாவை பிடிங்க, அவனை கொன்றுவோம், அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லும் பொழுது, இப்போ எலிசாவின் வேலைக்காரன் காலையிலே பால் வாங்கி காபி போடணும், டீ போடணும். அப்போ காலையிலே எழுந்து வெளியே போகும்பொழுது பார்த்தாங்க, போட்டாங்க, சுற்றி வளைத்து விட்டார்கள் என்று ஒரு பயம் வந்தது. அந்த பயம்தான் மரண பயம், அந்த பயம்தான் எதிர்காலம் இல்லைங்கிற பயம், அந்த பயம்தான் நமக்கு முன்பாய்க்கூடிய ஒரு பெரிய கல். அந்த கல் டிராஃபிக்கை ஆமாம் நெடுஞ்சாலையை மூடிடுச்சு. ஆமாம், நெடுஞ்சாலையை மூடி விட்டது. ஆமாம், நீலகிரியில் போகும்போது ட்ரெயினுடைய போக்குவரத்தை இப்போ பாறை நிலச்சரிவு உண்டாகி பாறை விழுந்துச்சு. இப்போ ட்ரெயின் போக்குவரத்தை நிப்பாட்டிச்சு. இப்போ அதே கல் தான் நம்ம எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்குது. இல்லை, அந்த கல்லை நகர்த்தக்கூடிய சக்தி தேவன்கிட்ட இருக்கிறது, அந்த கல்லை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை தேவன்கிட்ட இருக்கிறது. எனவே அந்த கல்லை நிச்சயமாய் ஆமாம் உங்களுக்காக அது ஏற்கனவே தள்ளப்பட்டாயிற்று. நீங்கள் பார்க்கும்போது அந்த கல் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்லும் பொழுது ஆமாம், இன்றைக்கி அநேகருடைய கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை கர்த்தர் கரைக்கிறார். ஆமாம், அநேகர் கிட்னி உள்ள கல் இப்போ இயேசுவின் நாமத்தால் அது மறைந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே கர்த்தர் உங்களை கிட்னியை சரியாக்குறார். ஆமாம், உங்களை அற்புதத்தை இன்றைக்கி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்லும் பொழுது எலிசாவுடைய ஊழியக்காரன் சர்வன்ட் காலையிலே இருந்துச்சு பார்க்கும் பொழுது அவனை சுற்றிட்டாங்க. உடனே ஆண்டவரே ஆமாம் செத்து போகிறோம் அவ்வளோதான் அப்படி பயங்கும் போது இப்போது வேலைக்காரருடைய கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணுறார். ஆமாம், வேலைக்காரருடைய கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணும்போது அவர்களை காட்டிலும் மிலிட்ரி போர்ட்ஸ் அக்கினி ரதமாக குதிரை வீரராக அந்த இடத்தை சுற்றிலும் எலிசாவுக்கு ஆதரவாக பாளையம் இறங்கினார்கள். அப்போ எலிசா அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட கண்களால் அதை பார்த்தார். ஆனால் வேலைக்காரர் அதை பார்க்கல. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை தான், பயப்படாதே, அவரோடு இருப்பவர்களை காட்டில் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நம்ம அவங்ககிட்ட 1 லட்சம் பேர், நம்மகிட்ட 2 லட்சம் பேர் இருக்காண்டா, அவன்கிட்ட 2 லட்சம் பேர், நம்ம 20 லட்சம் பேர் இருக்கான், நிறைய இருக்கான்.
ஆமாம், இன்றைக்கும் பிசாசின் வல்லமை காட்டிலும் உங்கள் பக்கத்தில் ஆமாம் 2 தூதர்கள் இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், 3ல் 1 பங்கு தான் விழுந்தான் பிசாசு, 3ல் 1 பங்கு தான் ஆமாம் லூசிபரை விழுந்தான். 2 பங்கு இருக்கிறது. அப்போ நமக்கு ஒவ்வொருவருக்கும் 2 தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது அவரோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறது அதிகம். எனவே அந்த கல்லை நினச்சி கவலைப்படாதீங்க. ஆமாம், எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது, அந்த சந்தோஷத்தை தொலைத்து விட்டது. 16ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது எல்லாம் இயேசுவுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் 3வது வசனம் அவர் அந்த கல்லறை வர்ற வரைக்கும் புலம்பிகிட்டே வர்றான். கல்லறை என்பது எங்கே இருக்குன்னா சிட்டிக்கு அவுட்டில் இருக்கும். இப்போ வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது, கல்லறைக்குள்ளே தான் இருந்து அதுக்கப்புறம் சிட்டி ஆரம்பிக்குது, அப்படி ஆகி போச்சு. அப்போ அங்கே கல்லறை வந்து ஊருக்கு அவுட்டில் இருக்கும், ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அதிலே ஒரு புலம்பலோடு வர்றாங்க, கல்லை யாரை தள்ளுவான், அந்த கல் பெருசாக இருக்குமே, இதவே பேசிக்கிட்டு இருக்காங்க. கத்தரை பார்க்க போகிறங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆமாம் தேவையில்லாத வார்த்தை அதிகமாக இருந்தது. ஆனால் கத்தர் கிருபை செய்தார், கல் நகற்றப்பட்டு ஆயிற்று. ஏற்கனவே கல் நகற்றப்பட்டாச்சு. இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே கல் நகட்டப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டியூஸ்ட் என்னென்னா, தேவ தூதனை பார்க்கிறார்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் இங்கே இல்லை என்று சொல்கிறது பார்க்குறோம். எனவே இந்த நாளில் நம்முடைய மனதில் ஆமாம் நிலைநிற்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய மனதில் நிப்பாட்டக்கூடிய வார்த்தை என்னென்னா, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறார். ஆமாம், எனவே அவர் இயேசுவே என்னை விடியும், இயேசுவே என்னை தப்புவியும், இயேசுவே என்னை ரட்சியும் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயமாக இருக்கிறது. எனவே பிசாசின் வல்லமைகள் ஆமாம் நிறைய செயல்படுவதற்கு பயப்படாதீங்க. இயேசு இன்றைக்கும் ரட்சிக்கிறவராக, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் விடுவிக்கிறவராக, இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் ஜெயம் உள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே ஆமாம் எனவே ஏற்கனவே கல் நகட்டப்பட்டாயிற்று, ஏற்கனவே அற்புதங்கள் நடந்தாயிற்று. கண்கள் திறக்க வேண்டும். அப்போ சிறிய தேச இராணுவம் அந்த எலிசாவை சுற்றி போடுவதற்கு முன்பாகவே எலிசாவை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை ஏற்கனவே யெகோவா ஆரம்பித்து விட்டார். பைசலார் இப்போ நம்முடைய கண்கள் மாத்திரம் பார்த்தா போதும். ஆமாம், நம்ம பயமெல்லாம் போயிடும். எனவே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படும் பொழுது அந்த ஜீவாதிபதியாக இயேசுவை நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது நிச்சயமாய் அற்புதம் நடைபெறும். எனவே உங்கள் வாழ்க்கையில் சில கல்களை போல உணர்ந்தால் நிச்சயமாய் கல்லும் கரையும். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தினால மலைகள் மெழுகு போல் உருவது போல சில கல்களை கரையும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.